இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காரணத்தினாலே. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த காரணத்தினாலே தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, வளர்ச்சி பெற்றது. இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயர் எடுப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சி. நம்முடைய ஆட்சியை பார்த்து இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் இருண்ட ஆட்சி என்று குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய 3 ஆண்டு கால ஆட்சி தான் மக்கள் விரோத ஆட்சி. இந்த 3 ஆண்டு காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க தொலைக்காட்சி திறந்தா பார்த்தா போதும், செய்தித்தாளை எடுத்து பார்த்தா போதும், அங்க கொலை, இங்க வழிப்பறிவு, இங்க பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி தான் நாள்தோறும் வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் எங்க ஆட்சி பார்த்து இருண்ட ஆட்சின்னு சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தீர்வுக்கு பார்க்கின்ற பொழுது நான் பல்வேறு இடங்களிலே தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அங்கு இருக்கின்ற மக்களுடைய குரல், திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு சிறப்பான ஆட்சி கொடுத்தனாலதான் நாம எங்க போனாலும் மக்கள் மீண்டும் உங்க ஆட்சி வரணுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு, மக்கள் பேசுகின்ற அளவிற்கு நல்ல ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. விடியா திமுக அரசு பல்வேறு திட்டத்தை அறிவிச்சாங்க. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவில் நீட் தேர்வுன்னு எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அதிமுக அரசாங்கம்.